ஃபேமிலியாக ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 வீக்ஸுக்கு முன்னாடியே பிளான் பண்ணி வச்சோம். பட் பிளான் பண்ணாலே சொதப்பிடும் அப்படிங்கிறது இந்த விஷயத்தில் உண்மை. ரம்யா செல்வனோட ஃபங்க்ஷனுக்கு தான் வந்து நாங்கள் எல்லாருமே கிளம்பியிருந்தோம். பட் ஃபேமிலியில் யாருனாலையுமே வர முடியல. வேற ஒரு ஃபங்க்ஷன் இருந்தது, அங்கே போயிட்டாங்க. நானும் கண்ணாவும் மட்டும்தான் இங்கே வந்தோம். இனியனுக்கு ஃபீவர் வந்துருச்சு. ஒரு 2 வீக்ஸாகவே இனியனுக்கு ஃபீவர். பட் அது வந்துட்டு போயிட்டு இருந்தனால நானும் டாக்டர் கிட்ட போயிட்டு வந்துட்டே தான் இருந்தேன். இருந்தாலும் இவளோட ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறனால நான் போகாமல் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டு ஒரு 1/2 an hourலேயே வந்து வீட்டுக்கு திரும்பி வந்துட்டேன். வந்ததுக்கு அப்புறம் வந்து இனியனுக்கு எல்லாமே ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். ஒரு சிலர் வந்து கமெண்ட் பாக்ஸ்ல இனியன் வந்து ரொம்ப ஒல்லி ஆயிட்டான் அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க. அவன் ஒல்லிலாம் ஆகல, அதே வெயிட்ல தான் இருக்கான். பட் அவன் வளர்ந்துருக்கிறனால மேபி உங்களுக்கு ஒல்லியா தெரியலாம். இந்த ரெட்டிச்சி மாசம் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த டைம்ல குழந்தைகளுக்கு வந்து சம் ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது எவ்வளோக்கு உண்மை அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. பட் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தான் இப்போ நான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அப்படின்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. பேசு தம்பி, ஃபோன் பேசு. யாரு கேளு, யாருன்னு கேளு கேளு. ஆ ஆ வா வா வா. ஹலோ. ஆ ஆ ஆ